ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரே பிளானிங் போட்டு ஒரு ஃபோன் வந்து வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 ஜிபி வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 128 ஜிபி 128 ஜிபி ஸ்டோரேஜ் 256 ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து லாக் ஆயிடும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ மூவிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபில் ஆயிடுது. அந்த டைம் நம்மளால் வந்து பார்த்தா தேவையில்லாத ஃபைல் டீப் பண்ணால் நம்ம ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணலாம். பட் ஆனால் தேவையில்லாத ஃபைல் நமக்கு எதுவுமே இருக்குது, எதை அழிக்கிறதே தெரியல, எல்லா ஃபைலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ரெண்டு விஷயம் வந்து ஒன்று பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கப் வந்து இருக்கணும். ஸோ பேக்கப் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிசிஆர் லேப்டாப் வச்சு அங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து பிசிஆர் லேப்டாப் வந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்துட்டு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஸ்டோரேஜ் வந்து இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் ட்ராப் பாக்ஸ், மீடியா ஃபயர், அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ்லாம் இருக்குது. ஸோ கூகுள் டிரைவ் நம்மளால் வந்து 15 ஜிபி வரைக்கும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 13 ஜிபி தாண்டி போயிருச்சு. ஸோ அது எனக்கு பத்தாது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தா 1 TB வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து டெரா பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தா கிளவுட் ஸ்டோரேஜ் தான். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தா 1 TB வரைக்கும் வந்து நம்ம ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் டெஸ்ட் பண்ண ஒர்க் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றியே பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த 1 TB கிளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஃபைலில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இங்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரா பாக்ஸ், ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு ப்ளே ஸ்டோரே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து போய் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எனிவே எனி டைம் ஆக்சபிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்துட்டு ஃபோனில் அப்லோட் பண்ணாலும் சரி நீங்கள் பார்த்துக்கலாம், பிசியில் அப்லோட் பண்ணாலும் ஃபோனில் பார்த்துக்கலாம், ஃபோனில் அப்லோட் பண்ணாலும் பிசியில் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் பிசியில் வந்து பார்த்தா www.terabox.com போனீங்களே போதும். நீங்கள் வந்து ஏதாவது இடத்துல உங்கள் ஃபோனே உங்ககிட்ட இல்லைனா கூட ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமாக வந்துட்டு உங்கள் ஃபைல் எனிவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து லாகின் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே வந்து வேணாலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை வந்து கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து சைன் இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன் சைன் இன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்துட்டு 1 TB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 GB வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. என்ன ப்ரோ 10 தானா, அப்போ 100 GB எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டாக வந்து ரெஃபரல் பண்ண உங்களுக்கு வந்து 10 GB கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெஃபரல் இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லிங்க் அனுப்புகிறோம். ஸோ அவர் வந்து லிங்க் மூலமாக இன்ஸ்டால் பண்ணார்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 GB வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 பேருக்கு வந்து அனுப்பி ஸோ 1 TB ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வேணும் 2 TB வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் பண்ணணும். டெரா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால் வந்து 1 TB ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியும். பெய்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 TB வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டெரா பாக்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் வந்து வரும். ஸோ ஃப்ரீனா ஆட் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பேஸ் அனலைசர், வீடியோ டவுன்லோட், ஷேர்டு ஃபைல்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள் ஹோம், ஃபைல்ஸ், ஆல்பம்ஸ், வீடியோஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைல்ஸ் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமான ஃபைலில் வந்துட்டு நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்னு போட்டு நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அது கீழே ஆல்பம் இருக்கும். ஆல்பம் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் கூட இருக்குது. ஸோ சைடில் வந்து 3 டாட் இருக்கும். அதில் வந்து பாருங்கள் சேஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சேஃப் கொடுத்தக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு செக்யூரான வாலெட் இருக்கும். ஸோ அந்த வாலெட்டுக்குள்ள வந்து பார்த்தா உங்கள் ஃபைல்ஸ், பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ டெரா பாக்ஸ் நார்மலாக ஓப்பன் பண்ணால் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரண்ட்லேயே காட்டும். அதை எனக்கு காட்டக்கூடாது, அதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தா ஒரு ஆப் லாக் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெரா பாக்ஸ் ஆப்பில் ஒரு சேஃப் லாக் இருந்திருக்கு. அந்த சேஃப் லாக்குள்ளே வந்து பார்த்தா உங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, டெரா பாக்ஸ் இன்னும் கூட ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் இருந்திருக்கு. ஸோ நம்மளால் வந்து பார்த்தா 1 TB வரைக்கும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் பெரிய ஃபைல் இருக்கும் வந்து பார்த்தா 10 GB 15 GB ஃபைலில் வந்து ஒரே டைம் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பார்த்தா ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து 4 GB மேலே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபைல் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மல்டிபிள் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 10 MB 20 MB அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் டைம் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் இருந்துட்டு 4 GB வந்துருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபைல் அப்லோட் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டெரா பாக்ஸில் நீங்கள் வந்து ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஃபைல்ஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் வந்து பண்ண காப்பி லிங்க் வரும். ஸோ அந்த காப்பி லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கா கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைலை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியூ கூட வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் பட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து லாகின் வந்து கேட்குது. அவங்க லாகின் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஃபைல்ஸை வந்து டெரா பாக்ஸ் மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோ பேக்கப்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா, ஸோ உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பிசியில் வந்து பார்த்துக்க முடியும், உங்கள் லேப்டாப்பில் அதுக்கப்புறம் ஒய்ஃபைல எங்கிருந்து வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து கிடைக்கும். ஸோ பெய்டில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, டெரா பாக்ஸை வந்து நீங்கள் பெய்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்லாம் கிடைக்கும்? உங்களால் வந்து 1 TB இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து 2 TB வந்து போகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஸ்பீட் இருக்கும். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது, ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு லிமிட்டான ஸ்பீட் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மல்டி ஸ்பீடு வீடியோ பிளேபேக். ஸோ மல்டி ஸ்பீடு வீடியோ பிளேபேக் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து ப்ரீவியூ ஃபைல் வந்து பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கும் போது வந்து 1.2x, அதுக்கப்புறம் 1.5x, 1.7, 2x இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் HDR இமேஜ்லாம் ரொம்ப குவாலிட்டி அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அன்லிமிட்டட் சைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைலில் வந்து ரொம்ப பெரிய ஃபைல் எல்லாமே லார்ஜ் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம போன டைம் வந்து 4 GB வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். பட் லார்ஜ் ஃபைல்ஸ் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சேஃப் லாக்கர் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து வராது அப்படின்றாங்க. ஸோ ரீசைக்கிள் பின் ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபைல் ஃபோல்டர் பேக்கப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் வந்துட்டு நீங்கள் பெய்ட் பண்ணினா வரும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து டெரா பாக்ஸில் ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தாச்சு, பெய்டு வெர்ஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டெரா பாக்ஸில் இன்னும் முக்கியமான ஃபீச்சர் கிடைக்கிறது கூட பார்த்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து டெரா பாக்ஸில் ப்ரைசிங் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து 319 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெனியூவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாதம் கட்டிட்டே இருந்தீங்கன்னா 319 ரூபா. இல்லை எனக்கு ஒன் டைம் ஒரு மாதத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னா வந்து 480 ரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1179 ரூபா. ஒரு வருஷத்துக்கு வந்து 4000 ரூபா. ஓகே, நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரீல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, பெய்டில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. பெய்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டெரா பாக்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து டெரா பாக்ஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.